நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகத்திலே மிகப்பெரிய சோஷியல் மீடியா வந்து Instagram தான். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 200 கோடி ஆக்டிவ் மந்த்லி யூசர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவோட பாப்புலேஷன விட இது அதிகம். அது மட்டும் இல்லாம இதில மொத்தம் எத்தன போஸ்ட் வந்து இதுவரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு வச்சிருக்கீங்களா? போஸ்ட்னா நான் சொல்றது ஃபோட்டோஸும் சரி, வீடியோஸும் சரி. ஸோ இது 2த்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 40 பில்லியன் போஸ்ட். அதாவது 4000 கோடிக்கு அளவுக்கான போஸ்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இவ்ளோ இதுல வந்து ஹியூஜ் எந்த ஒரு இன்ஸ்டா பேஜ் வந்து அதிகமான போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த நம்பர உங்களால நிச்சயமா கெஸ் பண்ணவே முடியாது. நான் அடிச்சு சொல்றேன். மேபி நீங்க வந்து ஏதாவது மீடியா சேனல் சொல்லலாம். உதாரணத்துக்கு இன்ஸ்டன்ட் பாலிவுட்ன்னு ஒரு இன்ஸ்டா இருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000 போஸ்ட் மேல போட்டிருக்காங்க. பட் நான் சொல்ற இந்த ஐஜி பேஜ் வந்து இருக்கிறதுலே அதிக நம்பரான போஸ்ட் போட்டிருக்காங்க. எந்த ஐஜி அளவுக்குன்னா, பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீப்ஸ் கிளப். இது கிட்டத்தட்ட 38 மில்லியன் போஸ்ட் இருக்கு. அதாவது 3 1/2 கோடி போஸ்ட் வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒரு இவ்ளோ பெரிய பேஜ்ல பேஜ் மட்டும் பாருங்க. ஆனா, இப்ப கரண்ட்லி இத வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க Instagram. இத தவிர்த்து நெறைய ஐஜி பேஜஸ் இருக்கு. உதாரணத்துக்கு எம்எஃப்டபிள்யூங்கிற ஒரு ஐஜி பேஜ். இது பார்த்தீங்கன்னா 65K ஃபாலோவர்ஸ் தான். பட் இவங்க கிட்டத்தட்ட 80,00,000 போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாரி பேஜஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியர்டா இருக்குங்க.